வணக்கம். புதுவை அரசு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் மேம்பாட்டுக் கழக செயல்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் அமைச்சர் ராஜவேலு தலைமையில் நடைபெற்றது. புதுவை அரசு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் மேம்பாட்டுக் கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. நலத்துறை அமைச்சர் ராஜவேலு தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் நலத்துறை செயலர் விவேக் பாண்டே, பிற்படுத்தப்பட்டோர் நலவாரிய தலைவர் பாலமுருகன், மேலாண் இயக்குநர் வரதராஜன் என்கிற மோகன்தாஸ் மற்றும் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் மேம்பாட்டுக் கழகத்தின் தற்போதைய செயல்பாடுகள் குறித்தும், கழகம் மூலம் கல்விக் கடன் அளித்தல், குறுகிய கால கடன் அளித்தல் மற்றும் மத்திய அரசிடமிருந்து கடனுதவி பெறுதல் உள்ளிட்டவை தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது. புதுவை நகரின் முக்கியமான 40 இடங்களில் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய சிசிடிவி கேமராக்கள் பொருத்தும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. புதுவையில் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுபவர்களை கண்காணிக்கவும், வாகன திருட்டு, கொள்ளை, வழிப்பறி போன்ற சம்பவங்களில் ஈடுபடுபவர்களை உடனடியாக அடையாளம் கண்டு அவர்களை கைது செய்யவும், போக்குவரத்து நெரிசலை கண்காணிக்கவும் காவல்துறை சார்பில் புதுவையின் நகர் மற்றும் எல்லைப் பகுதிகளில் நவீன கேமராக்கள் பொருத்த திட்டமிடப்பட்டு தற்போது முக்கியமான 40 இடங்களில் அதிநவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய 103 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தும் பணி துவங்கி நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே புதுவை கடற்கரை சாலை, நேரு வீதி உள்ளிட்ட பல இடங்களில் கேமராக்கள் பொருத்தப்பட்டுவிட்ட நிலையில் நகரின் முக்கிய இடங்களான ராஜீவ்காந்தி சிலை, இந்திரா காந்தி சிலை, சிவாஜி சிலை, ராஜா தியேட்டர் சந்திப்பு, அண்ணா சாலை, புசி வீதி, ரயில் நிலையம், புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் எல்லைப் பகுதிகளிலும் கேமராக்களை பொருத்தும் பணியில் ஆய்வாளர்கள் பாஸ்கர், முருகையன், பொதுப்பணித்துறை உதவி மின் பொறியாளர்கள் ஆகியோர் ஈடுபட்டுள்ளனர். இந்த நவீன கேமராக்கள் அனைத்தும் கோரிமேடு வயர்லெஸ் பிரிவு அலுவலக முதல் மாடியில் அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறையில் இணைக்கப்பட்டு அதன் செயல்பாடுகள் கண்காணிக்கப்பட உள்ளன. 6 மாதங்கள் வரை நடைபெறும் சம்பவங்கள் பதிவாகக்கூடிய இந்த நவீன கேமராக்கள் இன்னும் ஓரிரு நாட்களில் பயன்பாட்டிற்கு வர உள்ளது. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கருணாநிதியின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுவை உழவர்கரை தொகுதியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஈரோடு இறைவன், சீனு வேணுகோபால் ஆகியோர் பரிசு வழங்கி பாராட்டினர். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கருணாநிதியின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுவை மாநில திமுக சார்பில் உழவர்கரை தொகுதியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா மூலக்குளம் ரீனா மஹாலில் நடைபெற்றது. உழவர்கரை தொகுதி இளைஞரணி அமைப்பாளர் கார்த்திகேயன், துணை அமைப்பாளர்கள் சத்யராஜ், மதியழகன், முருகன் என்கிற மதன், ஸ்ரீராமன் ஆகியோர் வரவேற்க, இளைஞரணி மாநில துணை அமைப்பாளர் வீரராகு தலைமையில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிபி திருநாவுக்கரசு, முன்னாள் மாநில இளைஞரணி அமைப்பாளர் சிவா, மாநில திமுக துணை அமைப்பாளர் ராஜாராமன், இளைஞரணி அமைப்பாளர் முகமது யூனுஸ், மகளிர் பிரச்சார செயலாளர் நளினி சாரங்கம், மாநில மாணவரணி அமைப்பாளர் மணிமாறன், இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் திருவாண்டார் கோவில் காந்தி, ஜெயபிரகாஷ், இளம்பருதி, சந்தோஷ்குமார் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் திராவிட முன்னேற்ற கழக ஈரோடு இறைவன், சீனு வேணுகோபால், பொன்னேரி சிவா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு உழவர்கரை தொகுதியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற சுமார் 461 மாணவ மாணவிகளுக்கு சால்வை அணிவித்து 1000 ரூபாய் ரொக்க பரிசு வழங்கி பாராட்டினர். விழாவில் தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் தைரியநாதன், கோபால், பழனி, அன்பு, அருட்செல்வி, மல்லிகா, தொகுதி கழக செயலாளர்கள், முன்னாள் நகரமன்ற உறுப்பினர்கள், உழவர்கரை தொகுதி நிர்வாகிகள் மற்றும் அனைத்து அணிகளின் பொறுப்பாளர்கள் என ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்ட நிலையில் நிறைவில் ராஜகுரு நன்றி கூறினார். புதுவையில் என்ஆர் காங்கிரஸ் அரசுடன் கூட்டணி வைக்க மற்ற கட்சிகள் பயப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுவை மணவெளி தொகுதி வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ராமு தலைமையில் மாநில துணைத் தலைவர்கள் விநாயகமூர்த்தி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. அரியங்குப்பம் வட்டார காங்கிரஸ் தலைவர் சங்கர், மாநில பொறுப்பாளர்கள் திருமுருகன், காமராஜ், வேல்முருகன், முத்துராமன், கோவிந்த், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பக்ரியம்மாள், கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்ட கூட்டத்தில் காங்கிரஸ் மாநில தலைவர் ஏ வி சுப்பிரமணியன், எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளை அறிமுகம் செய்து வைத்தனர். பின்னர் எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் பேசுகையில், காங்கிரஸ் கட்சிக்கு தற்போது விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளதாகவும் இப்போதே சட்டமன்ற தேர்தலுக்கும் பாராளுமன்ற தேர்தலுக்கும் கட்சி நிர்வாகிகள் தயாராக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சியுடனும் கூட்டணி வைக்காமல் காங்கிரஸ் கட்சி அனைத்து தொகுதிகளிலும் தனித்தே போட்டியிடும் என்று கூறிய அவர், என்ஆர் அரசு மீது மக்களிடையே அதிருப்தி ஏற்பட்டுள்ளதாகவும் என்ஆர் அரசுடன் கூட்டணி வைக்க மற்ற கட்சிகள் பயப்படுவதாகவும் தெரிவித்தார்.
உலக போரில் ஜெர்மனிக்கு எதிரான போராட்டத்தில் உயிர் நீத்த பிரெஞ்சு வீரர்களுக்கு புதுவையில் உள்ள நினைவிடத்தில் பிரெஞ்சு தூதரக அதிகாரிகள் அஞ்சலி செலுத்தினர். உலக போரில் ஜெர்மனியை வெல்வோம் என்று பிரெஞ்சு அரசாங்கம் அறைகூவல் விடுத்த தினம் இன்று 18ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி போரில் உயிர் நீத்த வீரர்களுக்காக புதுவையில் உள்ள பிரெஞ்சு போர் வீரர்கள் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பிரெஞ்சு தூதரக அதிகாரி பியர் பொருனியே தலைமையில் பிரான்ஸ் அதிகாரிகள் மற்றும் புதுவை பிரெஞ்சு தூதரக அதிகாரிகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு போர் வீரர்கள் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். புதுவையில் உள்ளாட்சித்துறை மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்து அமைச்சர் பன்னீர்செல்வம் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். புதுவை உருளையன்பேட்டை மண்ணாடிப்பட்டு தொகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்த கலந்தாய்வு கூட்டம் அமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமையில் உள்ளாட்சித்துறை அலுவலகத்தில் நடைபெற்றது. அரசு கொறடா நேரு, துணை சபாநாயகர் TPR செல்வம் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் உள்ளாட்சித்துறை இயக்குநர் ரவி பிரகாஷ், துணை இயக்குநர்கள் ஜான்சன், கலியபெருமாள், புதுவை நகராட்சி ஆணையர் ராஜமாணிக்கம், மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சீதாராமன் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் உருளையன்பேட்டை மற்றும் மண்ணாடிப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நிதி, பாராளுமன்ற உறுப்பினர் நிதி மற்றும் பல்வேறு திட்டங்களின் கீழ் நடைபெற்று வரும் பணிகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்ட நிலையில் பணிகளை விரைந்து முடிக்குமாறும் அதிகாரிகளுக்கு அமைச்சர் பன்னீர்செல்வம் உத்தரவிட்டார். புதுவை தட்டாஞ்சாவடி அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு அமைச்சர் ராஜவேலு இலவச மிதிவண்டிகளை வழங்கினார். புதுவை அரசு சமூக நலத்துறை மூலம் அரசு பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டிகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வரும் நிலையில் தட்டாஞ்சாவடி அரசு உயர்நிலைப்பள்ளியின் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பள்ளி துணை தலைமை ஆசிரியர் லலிதா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் ராஜவேலு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டிகளை வழங்கினார். பள்ளியின் ஆசிரியைகள், தொகுதி முக்கிய பிரமுகர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் பலர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதுவை உழவர்கரை தொகுதியில் தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வருவாய்த்துறை மூலம் அமைச்சர் பன்னீர்செல்வம் நிவாரண உதவிகளை வழங்கினார். புதுவை உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பாவாணர் நகரில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் 4 குடிசை வீடுகள் எரிந்து சேதமடைந்தன. இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான பன்னீர்செல்வம் நேரில் சென்று சந்தித்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆறுதல் கூறினார். மேலும் வருவாய்த்துறை மூலம் பாதிக்கப்பட்ட 4 குடும்பங்களுக்கும் நிதி உதவி மற்றும் நிவாரண உதவிகளையும் வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் போது தாசில்தார் தில்லைவேல், கிராம நிர்வாக அதிகாரி ஜோதி வெங்கட்ராவ், தொகுதி பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் உடனிருந்தனர். உலக இரத்த தான தினத்தை முன்னிட்டு இந்திய செஞ்சிலுவை சங்கம் சார்பில் புதுவையில் இரத்த தான முகாம் நடத்தப்பட்டது. இந்திய செஞ்சிலுவை சங்கத்தின் புதுவை கிளை சார்பில் உலக இரத்த தான தினத்தை முன்னிட்டு இரத்த தான முகாம் மேட்டுப்பாளையம் தனியார் நிறுவனத்தில் நடைபெற்றது. புதுவை நலவழித்துறை இயக்குநர் டாக்டர் KV ராமன் தலைமையேற்று துவக்கி வைத்த முகாமில் செஞ்சிலுவை சங்க புதுவை கிளை தலைவர் டாக்டர் கோபால் நோக்க உரையாற்றினார். தொடர்ந்து புதுவை அரசு பொது மருத்துவமனை ரத்த வங்கி குழுவினர் ரத்த சேமிப்பில் ஈடுபட்டனர். தனியார் நிறுவன ஊழியர்கள் சுமார் 50 பேர் ரத்த தானம் செய்தனர். முகாமில் செஞ்சிலுவை சங்க நிர்வாகிகளும் தனியார் நிறுவன நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். புதுவை வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட காயிதே மில்லத் மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் இலவச மிதிவண்டிகளை வழங்கினார். புதுவை வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட்டை கண்ணியமிகு காயிதே மில்லத் மேல்நிலைப் பள்ளியில் புதுவை அரசின் சமூக நலத்துறை மூலம் இலவச மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அப்பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயின்ற மாணவ மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் போது பள்ளி துணை முதல்வர் விஜயலட்சுமி மற்றும் ஆசிரியர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் உடனிருந்தனர். புதுவை முன் ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் கல்வித்துறை இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை முன் ஆரம்ப பள்ளி ஆசிரியர்களுக்கு கடந்த மார்ச் மாதம் முதல் வழங்கப்படாமல் உள்ள சம்பளத்தை உடனடியாக வழங்க வேண்டும், 7 ஆண்டுகளாக பணியாற்றி வரும் ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முன் ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் சங்க தலைவி ருக்மணி, செயலாளர் கனிமொழி ஆகியோர் தலைமையில் கல்வித்துறை இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். தொடர்ந்து இயக்குநர் அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்தும் தர்ணாவில் ஈடுபட்ட 75க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கல்வித்துறை இயக்குநர் மற்றும் அதிகாரிகள் அலுவலகத்தில் இல்லாததால் பின் கலைந்து சென்றனர். எங்க பணி நிரந்தரம் இருந்தது எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்குது. இதுக்கு யார் தான் என்ன முடிவெடுத்து என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு தெரியல.
இப்போ வந்து நாங்க வந்து 3 மாசமா சம்பளம் கொடுக்காததால டைரக்டரை பார்க்க வந்தோம். டைரக்டர் இல்ல. அதுக்கடுத்து ஜேடியை பார்க்கலான்னு பார்த்தா அவரும் இல்ல. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பார்க்க வந்தோம், அவங்களும் விடுப்புல போயிட்டதால இப்ப இந்த ஊதியத்தை கொடுக்கறது யார்கிட்ட தான் போய் கேட்கறது என்னன்றது தெரியாம நாங்க வந்து இப்ப வந்து எஸ்பிடியை பார்க்க போயிட்டு எங்க சேலரி பத்தி அவங்ககிட்ட தான் கேட்கலான்னு போறோம். இப்ப வந்து இயக்குனர் அலுவலகத்தை நாங்க சம்பளம் கிடைக்காதால இயக்குனர் அலுவலகத்தை இன்னைக்கு முற்றுகையிட வந்திருக்கிறோம். புதுவை காமராஜர் நகர் தொகுதி நீர்த்தேக்க தொட்டியை எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் நேரில் ஆய்வு செய்தார். புதுவை காமராஜர் நகர் தொகுதி ரெயின்போ நகரில் அமைந்துள்ள துணை நீர்த்தேக்க தொட்டியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான வைத்திலிங்கம் நேரில் சென்று ஆய்வு செய்தார். பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் மற்றும் அதிகாரிகள் முன்னிலையில் ஆய்வு மேற்கொண்ட எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் நீர்த்தேக்க தொட்டியை நல்ல முறையில் பராமரித்து மக்களுக்கு சுத்தமான குடிநீர் வழங்குமாறும் அதிகாரிகளிடம் வலியுறுத்தி கேட்டுக் கொண்டார். தொகுதி காங்கிரஸ் செயலாளர் வினோத் இந்த ஆய்வின் போது உடனிருந்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.